சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். சிந்தாமணி போயிட்டு முத்துக்கிட்ட என்னுடைய காரை எதுக்கு எடுக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் எதுக்கு ஏன் பொண்டாட்டி வண்டியை எடுத்தீங்க, அதுக்கு தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உன் பொண்டாட்டி வண்டியை நான்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு முத்துக்கு இல்லை இல்லை நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், தெரிஞ்ச அப்புறமும் இப்படி எப்படி புழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. இல்லை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்க, இதுக்கு மேலேயும் சமாளிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணியும் சரி நான் தான் எடுத்தேன், கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னுடைய காரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ சரி நீ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் சிந்தாமணியை ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் சிந்தாமணி, உங்களை பெரியவங்கன்னு நினச்சி மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன், நீங்கள்லாம் ஒரு பொம்பளையாக நடந்துக்கோங்க கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மிரட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் வாயால் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், நேராக ஜெயிலில் போயிட்டு களி தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணிக்கு ரொம்பவே பயமாயிடுது. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, அதனால தான் வேணும்னே பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா, எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. இதோட லாஸ்ட் வார்னிங், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வராங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரோமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.